வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம். உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். கொஞ்சம் பேக்ல அண்ணன் மட்டும் வரட்டும். நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம். நமது தாத்தா இரட்டை மாலை சீனிவாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம். சாதி ஒழிப்பு போராளி, சமூக நீதி காவலர் நமது தாத்தா இரட்டை மாலை சீனிவாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம். நாம் தமிழர் நினைவை போற்றுவோம். உயிர் மூச்சு உள்ளவரை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காய் போராடிய நமது தாத்தா இரட்டை மாலை சீனிவாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம். நாம் தமிழர் நினைவை போற்றுவோம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நாம் தமிழர் உறுதி ஏற்போம். இரட்டை மாலை சீனிவாசன் நிறைவு நாளில் உறுதி ஏற்போம். தமிழ் தேச ஆட்சி அமைக்க நாம் தமிழரை ஆட்சியில் அமர்த்த உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். சாதி மறந்து மதம் துறந்து நாம் தமிழராய் ஒன்றுபடுவோம். நாம் தமிழர். தமிழ் பேரினத்தினுடைய ஒரு பெருமைமிகு அரசியல் அடையாளமாகவும், சமூக நீதி போராளியாகவும், சிறந்த கல்வியாளரும் சீர்திருத்தவாதியுமாக இருந்த எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் இருக்கிற இழிவு கொடுமைகளை சகித்து கொள்ள முடியாத பௌத்த மதத்தை ஏற்க பல லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு சென்றபோது, நாம் இந்துக்களே இல்லையே, பிறகு எதற்கு இந்த மத மாற்றம் அவசியமா என்று கேள்வி எழுப்பிய பெருந்தகை தாத்தாவுடைய கேள்வியில் இருக்கிற உண்மையை இன்னைக்கு புரிய முடியும். இன்னைக்கு புத்திஸ்ட் ஆல்சோ இந்து என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றும் பயனற்று போனது. அதனால அது எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகளுக்கு போதித்த புரட்சியாளர். அதே கருத்தைத்தான் அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி அதே கருத்தைத்தான் அவரும் மறுமொழி செய்கிறார். உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அதையே நீ ஆயுதமாக ஆக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்வதும் அதே கருத்து தான். எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறையோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஆற்றலாக மாறி நிற்பது அவசியமாகிறது என்று உலக பிற அறிஞர்களெல்லாம் போதித்ததும் இந்த கருத்துக்களைத்தான்.
இப்படிப்பட்ட ஒரு பெரும் அடையாளம் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அந்த ஆளுமையை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்து கடந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே திரும்ப திரும்ப நாங்கள் தாத்தாவுடைய நினைவை போற்றி அவருடைய கோட்பாடுகளை இந்த தலைமுறை பிள்ளைகளின் சிந்தனைக்குள் விதைத்து வருகிறோம். அவர் நினைவு போற்றுகிற அதே நேரத்தில் அவர் என்ன நோக்கத்திற்காக இறுதி வரை நின்று உழைத்தாரோ, என்ன வலியை தாங்கி இந்த நிலத்தில் இந்த மக்களின் வீழ்த்தப்பட்ட மக்களின் எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றினாரோ, அந்த கடமையை உணர்ந்து பொறுப்புணர்வோடு பணியாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதின் மூலமாக எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய பேர பிள்ளைகள் பெருமைமிக்க எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்.